ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க காவேரி வெயிலில் போனதுனால அவங்களுடைய ஸ்கின்ல சின்ன சின்ன ரேஷஸ் வந்திருக்கு. நெத்தியிலலாம் நிறைய ரேஷஸ் வந்திருக்கு. சம்மர் டைமில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது மட்டும் இல்லை, ஸ்கின் ரொம்ப கருத்துரும். ஸ்கின்னில் சின்ன வேர்க்குரு மாதிரி அதிகமாக வரும். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி செய்யணும்னு தெரியறதில்ல. ஸோ சிம்பிளான ஒரு ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஸ்கின்னை பெட்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் செய்ய போகிறது என்னென்னா கிளென்சிங். ஸோ இந்த கிளென்சிங்க்கு ரொம்ப தேவையானது தேன், ரெண்டாவது ரொம்ப தேவையானது பால். ஸோ பாலும் தேனும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாலும் தேனும் ஒரு பியூட்டிஃபுல்லான மிக்ஸ்சர். ஸோ அது நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பால் எடுத்திருக்கேன், ஒரு 2-3 டீஸ்பூன். அதில் 1 டீஸ்பூன் அளவு தேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாலும் தேனும், பால் நிறையாவும் தேன் குறைவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸில் ஒரு ப்ரஷ்ஷால் இந்த மிக்சரை நான் அப்ளை பண்ணுறேன். எல்லாருக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். இது தினமுமே கூட நம்ம செய்யலாம். ஸோ பாலும் தேனும் அவ்வளோ நல்லது. டேன் ரிமூவலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு ரேஷஸ்லாம் இருக்கும் ஃபேஸில், அந்த ரேஷஸை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லது. போட்டு ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes அப்படியே விடலாம். கழுத்தில், முகத்தில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 1-2 கோட் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் விடும்பொழுது அந்த பாலும் தேனும் சேர்ந்து ஒர்க் ஆகும். இந்த பாலும் தேனும் சேர்ந்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது பாலில் இருக்கிற ஹியூமெக்டன்ஸ், தேனில் இருக்கக்கூடிய சில ஹியூமெக்டன்ஸ் இதெல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஸ்கின் மேலே ஒரு நல்ல ஒரு கோட்டிங் ஏற்படுத்தும். மேலாக உள்ள இறந்த செல்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நான் அதுலேயே கை விரல்களை டிப் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். தேன் தூய்மையான தேன் நல்லா பார்த்து வாங்குங்க. பால் காய்ச்சாத பால், பச்சை பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. பட் அது இல்லைன்னா நார்மலாக இருக்கிற பால் கூட ஓகே, பாயில்டு மில்க்கும் ஓகே தான். ஆனால் அது மேலே ஏடு இல்லாமல் ஏடு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வைப் ஆஃப் பண்ணுறேன். இறந்த செல்களை ஜென்டிலாக எடுக்கக்கூடியது இந்த பாலும் தேனும். ரொம்ப ரஃப்பாக நம்ம தேய்க்காமல் சாஃப்டாக ஜென்டிலாக செய்யும்போது ஸ்கின்னில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. அடுத்தபடி போகலாமா? ரெண்டாவது ஸ்டெப்பில் நான் யூஸ் பண்ணுறது கடலை மாவு. கொஞ்சம் கம்மியாக தான், நிறைய இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் கூட இல்லை, அதை விட கம்மியான அளவு கடலை மாவு, கொஞ்சமாக தயிர், ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்ஃபாலியேட்டர் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதை அவங்க ஃபேஸில் செகண்ட் ஸ்டெப்பில் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி தேனும் பாலும் போட்டு ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த எக்ஸ்ஃபாலியேட்டரை யூஸ் பண்ணும்பொழுது இறந்த செல்கள், வேண்டாத ரேஷஸ் எல்லாமே வந்துடும். ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இதை போடுறோம். ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க போகிறது இல்லை, சும்மா லைட்டாக தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் தான், ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த கடலை மாவு. அதில் ஒரே 1 ஸ்பூன் அளவு தயிர். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ண அப்புறம்
ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம். இந்த எக்ஸ்ஃபாலியேட்டர் போட்டு டைம் ஆச்சு. ஸோ லைட்டாக நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு துடைக்க போகிறேன். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டர்னால் அது கடலை மாவு தான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு அது கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அவங்க பச்சை பயிறு மாவு யூஸ் பண்ணலாம். நல்லா வைப் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கிளென்ஸ் பண்ணிட்டோம், ஸ்க்ரப் பண்ணிட்டோம் 2வது ஸ்டேஜில். இப்போ நம்ம டோன் பண்ண போகிறோம். டோன்றது நம்மளுடைய சரும துவாரங்களை நல்லா டைட் ஆக்கிறதுக்கு. அதுக்கு ரொம்ப தேவையானது ரோஸ் வாட்டர் அண்ட் க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ ஒரு பேக் எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு இந்த அளவு நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேக்குக்கு இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். ஸோ இதுதான் க்ரீன் டீ. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட், ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. அதே மாதிரி ரோஸ் வாட்டர் ரொம்ப கூலிங். இந்த சம்மர் டைமில் அதுதான் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ 2மே கூலாக யூஸ் பண்ணுறது நல்லது. 2த்தையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதை எடுத்து அவங்க ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். கண் மூடிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். சரும துவாரங்கள்லாம் நல்லா டைட் ஆகிடும். ஸோ ஸ்கின் நல்லா ஈவனாக இருக்கும். ஓப்பன் போர்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் ஓப்பன் போர்ஸ் நிறைய வந்துடும் நிறைய பேருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஸ்கின் டானிக். விட்டமின் இ ஆயில் கேப்சியூல் இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணி அதில் இருக்கிற ஆயிலை இந்த ஆலோ ஜெல்லோட மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ விட்டமின் இ ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் கத்தாழையோடைய ஜெல்லியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கத்தாழை ஜூஸாக இருந்தால் கூட ஓகே, பட் மசாஜ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஜெல்லியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இது கிடைக்கும் உங்களுக்கு கடையில். இதை எடுத்து அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னோட பிஹெச்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால கட்டிகள்லாம் வராமல் இருக்கும். ஓப்பன் போர்ஸ் சரியாகும், பருக்கள் குறையும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஆலோவேரா. ஸோ ஆலோவேராவை வச்சு நம்ம க்ரீம் பண்ணலாம். ஆலோவேராவை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் வச்சு நம்ம மசாஜ் கொடுக்கலாம். ஜூஸாகவும் நம்ம குடிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நான் லைட்டாக மசாஜ் பண்ண போகிறேன். இது செய்யும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம ஓனாக கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். போர்ஸ் அதாவது நோஸில் கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சரி பண்ணுறது கூட ரொம்ப நல்லது. ஒரு 5 to 8 minutes வரையில் இந்த மசாஜை பண்ணுறோம். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிளெயின் ஆலோவேரா யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் சில பேருக்கு கொஞ்சம் அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கலாம். அதனால தான் அந்த விட்டமின் இ ஆயிலையும் மிக்ஸ் பண்ணுறோம். அதை மிக்ஸ் பண்ணும்பொழுது யாருக்கும் எந்த ரியாக்ஷனும் இருக்காது. நல்லா கலர் பிரைட்டன் ஆகும். மெயின் கலரை விட இந்த ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். அதனால ஸ்கின்னோடைய ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்ச நேரம் மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் அப்படியே விடலாம். அதுக்கப்புறம் பேக்கை யூஸ் பண்ணலாம். அலோவேரா ஜெல் வித் விட்டமின் இ ஆயில் வச்சு மசாஜ் பண்ணியிருக்கோம். அப்படியே ஃபுல்லாக உள்ளே அப்சார்ப் ஆகிருக்கு அவங்களுடைய ஸ்கின்குள்ளே. ஸோ கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பிங்க் க்ளே. ரோஸ் க்ளேன்னு சொல்லுவோம், இல்லை பிங்க் க்ளேன்னு சொல்லலாம். அது கூட நான் சேர்க்க போகிறது ரைஸ் வாட்டர். ஸோ ரைஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு விதமான களிமண். இது சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்லது. வேர்க்குரு வராமல் இருக்கும். நிறைய பேருக்கு ஃபேஸ் எல்லாம் வேர்க்குரு, கழுத்தெல்லாம் வேர்க்குரு இருக்கும். அவங்களுக்கு இந்த ரோஸ் க்ளேயில் பேக் போடலாம்.
இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். ரெண்டும் ரொம்ப நல்லது தான். இவங்களுக்கு நான் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை பேக் எடுத்துகிட்டு பார்க்கலாம். 2 பீஸ் ஆஃப் காட்டனில் ரோஸ் வாட்டரில் டேப் பண்ணி கண்ணு மேலே வச்சிடுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 5 minutes. ரோஸ் கிளே பேக் நல்லா டைட்டன் ஆகிருக்கு, கூலாகவும் இருக்குது, தொட்டாலே சில்லுன்னு இருக்குது. ஸோ இதை ஃபுல் ஃபேஸ்லேயும் ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இங்கே இருந்த சின்ன சின்ன ரேஷஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அந்த ரெட்டாக இருந்தது, ரேஷஸ் ரெட்டாக இருந்தது, எல்லாமே காம் டவுன் ஆகிருக்கு. ரொம்ப ரேஷ் எல்லாம் குறைஞ்சி ஸ்கின் வந்து நல்லா இருக்குது. ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். காவேரி இப்போது சம்மர் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுடைய ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்குது. க்ளோ தான் எல்லோரும் கேட்குறது, அந்த க்ளோ அவங்களுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெயிலில் போகிறதுக்கு முன்னாலேயும் செய்யலாம், வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் செய்யலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த பேக் யூஸ் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பேக் மட்டும் ரொம்ப அடிக்கடி போட வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள் பேக் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரோஸ் கிளே கிடைக்காதவங்க ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் முல்தானி மிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி இருக்குன்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.